கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் இந்தியாவுடைய மகாத்மா என்று போற்றப்பட்ட காந்தி அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்தியா முழுவதும் இந்த துக்க தினத்தை அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பிராமண கடப்பாறையால் இந்து ஒரு மகாத்மா, ஒரு தேசபிதா, இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய தந்தை, இந்துத்துவ பிராமண கடப்பாறையால், பிராமண துப்பாக்கியால் சுடப்பட்டு வீழ்ந்த துயரமான துக்கமான நாள் தான் இன்றைய நாள். வெக்கங்கெட்ட மோடி, மானங்கெட்ட மோடி மந்திரி சபை, பயங்கரவாத RSS சனாதன சங் பரிவார் கூட்டம், நாங்களும் மகாத்மா காந்திக்கு நினைவு தினம் கொண்டாடும் நீலிக்கண்ணீர் வெடிக்கிற கூட்டம். தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தி இறந்த மறுநாள் துயரமான அறிக்கை வெளியிட்டார். ஆழ்ந்த இரங்கலை, துயரத்தை வெளிப்படுத்தினார். ஒரு வாரம் கழிச்சு குடியரசு இதழில் பெரியார் எழுதியிருக்கார், தெளிவா சொல்றார். நேருடைய நண்பர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மகாத்மா காந்திக்கு பாதுகாப்பு குறைவாக கொடுத்த காரணத்தால் பாதுகாப்புத்துறை அமைச்சராக படேல் பதவி விலக வேண்டும் என்று பெரியார் குடியரசு இதழில் பல்வேறு விடயங்களை பேசி வரும்போது இதை சொல்லியிருக்கிறார். நாட்டுக்கு அம்பலமாகிவிட்டது மகாத்மாவை கொலை செய்தவர்கள் யார் என்பதை தெளிவாக பெரியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்றைக்கு இந்த RSS சங் பரிவார் கூட்டத்துடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டார். கோட்சே தன்னுடைய கையிலே இஸ்மாயில் பச்சை குத்தி விட்டார். பிர்லா மாளிகையிலே சுட்டு வீழ்த்தப்படுகிறார் மகாத்மா காந்தி. துலுக்கன் முஸ்லிம் சுட்டு விட்டு ஓடுகிறான் என்று இந்த நாட்டில், இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களையும் அடித்து பாகிஸ்தானுக்கு விரட்டுவதற்காக சதி திட்டம் தீட்டப்பட்டதான் மகாத்மா காந்தி படுகொலை. அன்றைக்கு மவுண்ட் பேட்டனாக இருந்த நம்முடைய வைஸ்ராய் அவர்கள், பிரதமர் நேரு அவர்கள், வைஸ்ராய் தான் சொன்னார், டே சுட்டவன் பார்ப்பான், சுட்ட ஒரு பிராமணன் இந்து சொன்னவர் அவர். அது மட்டுமல்ல, பிராமண கடப்பார் ராஜ்யத்தில் காந்தி என்னும் இந்துவுக்கும் இடமில்லை. காந்தி RSS அமைப்பால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்துலையும் பதிவு பண்ணியிருக்கோம். அதோட உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அங்கே பணியாற்றிய ஒருவர் தான் இந்த கோட்சேவை பிடிச்சு அவருக்கு செலவு வச்சிருக்காங்க. அவங்க ஊரே மகாத்மா காந்திய சுட்டவனை இவர் பெயர் ரகுநாத் நாயக். இவர் டெல்லி பிர்லா ஹவுஸ்ல காந்தியார் தங்கியிருந்த இடத்துல தோட்ட பராமரிப்பாளர் பணிபுரிந்தவர். நாதுராம் கோட்சே 3 முறை மகாத்மா காந்தியை நோக்கி சுட்டு விட்டு தப்பி ஓட முயற்சிக்கும் போது எல்லோ ஒரு கணம் அதிர்ச்சி இருக்கையில் இவர்தான் துணிச்சலோடு அவனை தாவி பிடித்து தான் வைத்திருந்த மண்வெட்டும் கருவியுடன் கோட்சேவுடன் சண்டையிட்டு கீழே தள்ளிவிட்டு போலீசிடம் ஒப்படைக்கும் வரை அவனை எழுந்திடக்கூடாமல் பற்றி கொண்டார். இவர் மட்டும் அப்படி அன்று செய்திருக்காவிடையில் கோட்சேவும் தப்பி இருந்தால் இன்று கோட்சேவும் சாவர்கரும் குற்றவாளிகள் தான் என்று நமக்கு தெரியாமலே போயிருக்கும். என்ன செஞ்சிருப்பாங்க? முஸ்லிம் தான் சுட்டு ஓட்டான் இருப்பாங்க. மகாத்மா காந்தி இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதமான மனிதர். பெரியார் சொல்லுகிறார், சமதர்மவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் எங்களை போன்ற பகுத்தறிவாதிகளும் மகாத்மா காந்தியுடைய கொள்கையை நாங்கள் எதிர்த்தாலும் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார் மகாத்மா காந்தி. அந்த ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி மேல
அவ்வளவு மதிப்பும் பாதுகாப்பும் கொடுத்தார்கள். சுதந்திரம் அடைந்த 5 மாதங்களில் RSS சங் பரிவார் இன்றைக்கு கூட வளர்ச்சி பாரதிய ஜனதாவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மகாத்மா காந்தி. இன்றைக்கு RSS சங் பரிவார் கூட்டம் என்ன செய்றான்? மகாத்மா காந்திக்கு நாங்களும் நினைவு தினம் கொண்டாடுறோம், சுட்டும் கொள்றான், நினைவு தினமும் கொண்டாடுறான். திரைப்படத்தில் நீங்க பாத்தீங்களா, ஒரு வில்ல என்ன பண்ணுவான், சுட்டு கொண்டுட்டு அவன் தான் முதல்ல அந்த வீட்டில் யாரை சுட்டு கொண்டானோ வெட்டி கொண்டானோ அந்த வீட்டுக்கு முதல்ல மாலை போட வருவான். இன்னைக்கு வில்லன் மோடி, வில்லன் அமித்ஷா, தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய வில்லன்கள். எங்கடா மகாத்மா காந்தியை கொண்டீங்க? அவர் நானும் இந்து தானே சொன்னாரு, நானும் மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, நானும் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, நானும் ராமராஜ்யம் அமைப்பேன் என்று சொன்னாரே, இந்த நாடு ராமராஜ்யம் நாடு என்று சொன்னாரே. அதான நீங்க சொல்றீங்க. RSS என்ன சொல்லுது, பாரதிய ஜனதா என்ன சொல்லுது, இந்து சேனா என்ன சொல்லுது? ஆனா வித்தியாசம் என்ன இருக்கு? அவர் சொன்ன ராமராஜ்யம் என்ன? ராமராஜ்யம் என்றால் உண்மை ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்கிறார். ராமராஜ்யத்துக்கு உண்மை என்றார். கடவுள் என்றால் உண்மை என்று சொல்லுகிறார் மகாத்மா. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ராமராஜ்யத்தில் என்ன சொல்றீங்க? பெண்கள் படிக்க கூடாது. உங்க ராமராஜ்யத்தில் என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. உங்க ராமராஜ்யத்தில், மோடி ராமராஜ்யத்தில் என்ன சொல்றீங்க? பெண்கள் தீண்டப்படாதவள், பெண்கள் பாவ யோனிக்கு பிறந்தவள். இந்த உங்க ராமராஜ்யம். இங்கே மனிதன் 4 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். மகாத்மா காந்தி மனு தர்மத்தை ஆதரித்தாலும் இஸ்லாம், கிறிஸ்துவன் மத வேறுபாடு தீண்டத்தகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் ராமராஜ்யம் அப்படி சொல்றாரு. அதனால சுட்டுக் கொண்டீங்க. உங்க ராமராஜ்யத்தை ஒத்துக்கிறத சுட்டுக் கொண்டீங்க. சுட்டு கொண்டுட்டு அந்த கோட்சே இன்றைக்கு பெரிய நாட்டில் மாவீரன் மாதிரி கொண்டாடுறீங்க. சாவர்கர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிறைக்கு செல்லல, ஆனா ஒரே ஒரு முறை சிறைக்கு சென்றுட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு 13 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு இந்தியாவிலேயே வெள்ளக்காரன் கால பூட்ஸ நக்கி சாவர்கர் ஜீவ ஊதியம் வாழ்றதுக்கான ஊதியம் வாங்கின ஆள் இந்த சாவர்கர். அவர் படத்தை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வச்சிருக்க. இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு, இந்த நாட்டுடைய சமரச சோசலிச மதச்சார்பின்மை ஜனநாயக மரபுக்கு எதிரான அவர் சாவர்கர். அந்த கூட்டணிக்கு வர்றீங்க. மகாத்மா காந்தி கொண்ட கூட்டம் யார்? புத்த மதத்தை அழித்த கூட்டம், சமணர்களை கழுவேற்றிய கூட்டம். நீங்க யார்? அதை இப்ப பார்க்க வர்றீங்க. அது தொடர்ச்சிதானே திருப்புரம் ஒன்ற மலைக்கு வர்ற 100 ஆண்டு காலம் நாங்க ஏத்திக்கிட்டு இருந்த இடத்துல நாங்க இங்கதான் ஏத்துவோம், சர்வே கல்ல தான் ஏத்துவோம் வரனா சாவர்கர் கூட்டம், கோட்சே கூட்டம். இன்னும் கோட்சே கூட்டம் சாகல. கோட்சே வடிவத்தில் எச் ராஜா அலைரா திருட்டு பெயர், சாவர்கர் வடிவத்தில் இன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க அலைரா. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். மகாத்மா காந்தி நினைவு நாள்ல அவர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர். அவருடைய வாழ்க்கை நான் உடனே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்தா, ஒரு தெருவுக்கு செயலாளராக இருந்தா, அவன் செத்ததுக்கு பின்னாடி மயந்தா வரணும், அதுக்கு முன்னாடி பேரே வரணும், அதுக்கு முன்னாடி கொள்ளு பேரே வரணும். அதிகார பசியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சமூகம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்கு பாரட்லாம் படிச்ச மகாத்மா காந்தி, இதே மதுரைக்கு நமக்கு பெருமை என்னன்னு கேட்டா, மதுரையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்க்கிறார் மகாத்மா கோட்டு சுட்டோடு இருந்தவர், பாரட்லா படிச்சவர், லண்டன்ல பணியாற்றியவர், தென்னாப்பிரிக்காவில் இருந்தவர். ஆனா அவரு மதுரையில பார்க்கிறாரு விவசாயிகள் மேலாடை இல்லாம ஒரு துண்டு அரை வேட்டி கட்டிட்டு அலைஞ்சதை பார்த்துட்டு, இதான் என் நாட்டின் நிலைமையா அப்படின்னு சொல்லி இதே மதுரை மேலமாசி வீதியில தன் ஆடைகளை கலற்றி
அன்று முதல் அவரும் மேலாடை இல்லாமல் இறுதி மூச்சு வரை இருந்த ஒரு மாபெரும் புனிதர் புத்தர் தான் நம்முடைய மகாத்மா காந்தி. கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விஷயம் இருக்கு, நிறைய தான் நம்ம பார்க்கணும். இந்த நாட்டின் விடுதலைக்கு அஹிம்சா போராட்டத்தை நடத்தி உலகத்திலே ஒரு புதிய வியூகத்தை நடத்தி காட்டியவர் மகாத்மா காந்தி. அவரை இழந்திருக்கு. இன்னைக்கு இந்த இழந்ததுக்கு காரணம் யார்? இன்னும் அந்த கூட்டம் அழியல. இன்னும் அந்த கூட்டம் புது புது வேடம் போட்டு வர்றான். இன்னும் நாங்க ராமருக்கு கோவில் கட்ட போறோம்னு சொல்லி வரலாற்று சின்ன பாபர் மசூதியை இடிச்ச கூட்டம். திருப்பரங்குன்ற மலைக்கு தர்காவை இடிக்கிட்டு வர்றான். புது வேடம் போட்டு வர்றான். கடவுள் வர சொல்லி வர்றான். ஓபிசி மக்களை முட்டாளாக்க கூலிப்பட்டாளம் ஆக்கிட்டு வர்றான். அதான் 2026 தேர்தல். மகாத்மா காந்தியுடைய மரணத்துக்கு காரணமான கூட்டம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய கையில வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனை கையில வச்சுட்டு வருது. எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மகாத்மா காந்தி இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய தலைவன். தானும் தன் நிழல், தன் குடும்பத்தின் நிழல் கூட, ஆட்சி அதிகார நிழல் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்ந்த தலைவன். ஒரே ஒரு இன்னைக்கு ரொம்ப மனதை உருக்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது மகாத்மா காந்தி மரணித்த போது அவருக்கு முதல் மகன் கரிலால், அவருக்கு அன்னைக்கு வயசு 59. இரண்டாவது மகன் மணிலாலுக்கு வயது 55. மூன்றாவது மகன் ராமதாஸுக்கு வயது 50. நான்காவது மகன் தேவதாஸுக்கு வயது 47. மகாத்மா காந்தி மறைந்த நாள் அன்று அந்த மூத்த மகன் ஹரிலால் வந்து மும்பையில் தெருவோரம் இருக்கக்கூடிய டீ கடையில் தேநீர் அருந்திக்கிட்டு இருக்கான். வானொலியில் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிஞ்சிட்டு டீ கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு, எங்க அப்பாவை சுட்டு கொன்றவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்கியே திரண்டு கூச்சலிட்டு இரவோடு இரவாக அவர் வந்து மும்பையில இருந்து டெல்லி வர்றார். டெல்லி வந்தா சடங்கெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வர முடிஞ்சு. இன்னைக்கு மாதிரி அவ்வளவு வேகமா வர முடியாது. மறுநாள் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா தன் தம்பி தேவதாஸ் வீட்டுக்கு போறாரு டெல்லியில. தேவதாஸ் மனைவி லட்சுமியை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாரு. சரி வந்துட்டீங்க, அங்க இடுகாட்டுக்கு போங்க, அங்க அந்த சடங்குகள்லாம் நடந்துகிட்டு போங்கன்னு. இதே இந்த பெருமை எனக்கு தேவையில்லை, என் தம்பிகளுக்கே அது போய் சேரட்டும். தந்தை பேச்சு கேட்காம வாழ்ந்த நான், எனக்கு இது தண்டனை, ஒழுக்கமா இல்லை நான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு, என் தம்பியிலே அந்த சடங்கை செய்யட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பாவி அந்த பாக்கியத்தை நான் கொடுத்து வைக்கலன்ட்டு போயிட்டு பின்னாடி காச நோய்க்கு ஆளாகிறாரு. ஆளாயிட்டு மகாத்மா காந்தி மகன், மூத்த மகன். இன்னைக்கு பாருங்க, யாராவது அரசு மருத்துவமனையில் சேர்றோமா? ஒரு கவுன்சிலர் வீடு, சாதாரண ஒரு கவுன்சிலர் வீட்டில் அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை. ஆனா மகாத்மா காந்தி இந்த நாட்டையே, இந்த நாட்டுக்கு பேரு பெரியார் சொன்னாரு, இந்த நாட்டுக்கு பேரு காந்தி நாடுன்னு வைக்கணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஆளான மகன் காச நோய்க்கு உள்ளாகி மும்பை நகராட்சி மருத்துவமனையில் 5 மாதம் கழிச்சு, மகாத்மா காந்தி கழிச்சு இறந்த 5 மாதம் கழிச்சு 18/6/1948 அன்று ஹரிலால் இறந்து விட்டார். வாழும்போது தந்தை சொல் கேட்காத மகன் மறையும் போது தந்தையை நினைத்து சோகத்தோடு ஏக்கத்தோடு மறைஞ்சிருக்காரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது மகன் மணிலால். இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க 1000 வருஷம் வாழ போறோம், இந்த நாடவே எழுதி வாங்கணும், ரோடு எழுதி வாங்கி போறணும், அரசாங்க சொத்துல எழுதி வாங்கணும் அலையிறாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யோசிக்கணும். மூத்த மகன் காச நோயில பாதிக்கப்பட்டு நகராட்சி மருத்துவமனையில் இருந்து இறக்குறார். இரண்டாவது மகன் மணிலால் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்காரு. மகாத்மா காந்தி இறக்கும் போது பீனிக்ஸ் ஆசிரமத்தின் நிர்வாகியாகவும் இந்தியன் ஒபினியன் இதழின் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வந்தார். அண்ணல் உருவாக்கி உண்மையான உன்னதமான சமூக நல போராளி. 25 முறை அரசால் கைது செய்யப்பட்டவர் மணிலால். மகாத்மா காந்தி மகன், இரண்டாவது மகன். 15 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர்.
ஒரு நாள் ஊழல் வழக்கு போயிட்டு வந்து தியாகி மாதிரி பேசுறாங்க. கொள்ளையடிச்ச வழக்குக்கு போயிட்டு வந்துட்டு மனைவி கூப்பிட்டு கோர்ட்டுப்படியில் ஏறிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி பூங்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு வர்றாங்க. மகாத்மா காந்தியுடைய தேசப்பிதா அவர் சிறையில் இருந்தார். அவருடைய மகன் மணிலால் 15 ஆண்டுகள் சிறை. அண்ணன் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர். மகாத்மா காந்தி உட்பட எவருமே இவ்வளவு அதிகாலம் சிறைவாசம் இருந்ததில்லை. இவ்வளவுதான் என்ன சொல்றாரு, தென்னாப்பிரிக்காவுடைய தேசப்பிரான்னு கருது நெல்சன் மாண்டேலா சொல்றாரு. நெல்சன் மாண்டேலா சொல்றாரு, இவரை பார்த்துட்டு மணிலாவை பார்த்து மகாத்மா காந்தி 2வது மகனை பார்த்துட்டு, மணிலால் வழியாக நான் காந்தியை கண்டேன். நெல்சன் மாண்டேலா சொல்றாரு. அந்த அளவுக்கு காந்தி மாதிரி நடந்திருக்கிறார். அவரு மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அல்ல, உடல் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, உடல் மட்டும் தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன், அவருடைய கனவை இந்த உலகம் உள்ளவரை இருக்கும் நினைவாக்க வேண்டும், அதுக்காக நான் பாடுபடுறேன்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா இருந்தார். மூத்த மகன் மும்பையிலிருந்து டீ கடையிலிருந்து ஓடியாராரு, வர முடியல இறுதி சடங்கு. இந்த நாடே இன்னைக்கு மகாத்மான் போடுறதுக்கு காரணம் அதான். 2வது மகன் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தாரு. 3வது மகன் ராம்தாஸ் செய்தி அறிந்தோடு தன் மனைவி நிர்மலா நாகப்பட்டிலிருந்து புதுதில்லிக்கு விரைந்தார். இவர்தான் மகாத்மா ஈமேக்கரிகளை செய்தவர். கங்கையில் அண்ணனின் அஸ்தியை கரைத்தும் இவரே. ஆரம்பத்தில் இவருக்கு அரசியல் அவர் இருந்தது. ஆனால் தன் வாரிசுகள் அதிகார அரசியல் படத்துக்கு வரக்கூடாது என்பதில் மகாத்மா காந்தி உறுதியாக இருந்தார். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ராமதாஸ் தன் மனைவி நிர்மலாப்பனோடு இணைந்து வார்தாவின் சேவா கிராமம் ஆசிரமத்தை தன் வாழ்நாள் இறுதி வரை நடத்தினார். ஆசிரமத்தை தன் உழைப்பின் மூலம் மூட்டி எங்கேயும் வசூல் பண்ணல. மகாத்மா காந்தி மகன் நன்னு கூட கேட்கல, எந்த மந்திரி வீட்டு கதவையும் தட்டல. தன் உழைப்பின் மூலம் ஈட்டிய வருமானத்தை கொண்டு நடத்திய முன்மாறி சமூக சேவராக திகழ்ந்தார். 3வது மகன். 4வது மகன் தேவதாஸ் காந்தி ஆரம்பம் முதல் இறுதி காலம் வரை தனது தந்தையுடன் இருந்தார். ஒரு உறுதுணையா இருந்திருக்கிறார். மகாத்மா காந்தி நெருக்கமான உதவியாளராகவும் கிட்டத்தட்ட நண்பராகவும் இருந்தார். புகழ்பெற்ற புனே ஒப்பந்தத்தில் மகாத்மா காந்தியின் சார்பில் கையொப்பமிட்டவர் இவர் தான். யாரு? தேவதாஸ் காந்தி, 4வது மகன். அண்ணல் உரிமைப்படி வாழ்வில் எவ்வித அதிகாரத்தையும் அடைய எண்ணாதவர், சலிப்பில்லாத ஒரு அரசியல் போராளி. இவருக்கு என்ன சிறப்புண்டா, தமிழ்நாட்டை ஆண்ட கவர்னர் ஜெனரல் இருந்த ராஜாஜுடைய மகளை லட்சுமியை கல்யாணம் முடிச்சவர். கலப்பு திருமணம், ஐயரின் செட்டியார் அன்னைக்கு. அது பெரிய விஷயம் தான், அன்னைக்கே முடிச்சுட்டாரு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் தன் இறுதி காலம் வரை ஆசிரியராக பணிபுரிந்தவர். இவங்களுடைய தேவதாசுடைய வாரிசுகள் தான் தாரா காந்தி, ராஜ்மோகன் காந்தி, ராமச்சந்திர காந்தி, கோபாலகிருஷ்ணன் காந்தி ஆகியோர். காந்தி தொடங்கி 3 தலைமையிலே சேர்ந்தவர்கள் அரசியல் பக்கமே வரல. இதான் ஒரு முன்னுதாரணம். அப்பேற்பட்ட மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம். அவரும் ராம் தாண்டா சொன்னாரு, துப்பாக்கியால் கோட்சே சுடும்போது ராம் ராம் என்று சொல்லி சுட்டார். இவர் இறக்கும் போது துப்பாக்கி குண்டுகள் தன் உடம்பில் துளைக்கும் போது இவரும் ஹரே ராம் என்று சொல்லிதான் மடிந்தார் இந்த மண்ணில். மகாத்மா காந்தியை ராமன் பேரால் சுட்டுக் கொன்ற கூட்டம், அதே ராமன் பேரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட கூட்டம், அதே ராமன் பேரை சொல்லி வீழ்ந்திருக்கிறார் மகாத்மா. ஆனா அந்த மகாத்மாவுக்கு பின்னாடி இங்கே அவருடைய வாளை நறுக்கி வச்சிருக்கோம். RSS வாழை தமிழ்நாட்டில் RSS சங் பரிவார் கோட்சே கூட்டத்தை தமிழ்நாட்டில் ஒடுக்கி வச்சிருக்கிறோம். காரணம் கரும் சிறுத்தை நம்முடைய சிங்கண்டிகர் தலைவன் தந்தை பெரியார் காரணம். மகாத்மா காந்தியை சுட்ட கூட்டம் அவரும் நான் இந்து தான் சொல்றாரு. இந்து மதத்துக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்றாரு அவரு. ஆனால் மதம் வேறு, அரசியல் வேறு. மதத்தை அரசியலில் புகுத்தக்கூடாது. நான் ராமனை வழிபடுவேன், நான் ராமராஜ்யம் அமைப்பேன் அப்படின்னு சொல்லவர ஒரு இந்துத்துவா
கோட்சே கும்பல் இந்த நாடை இந்துத்துவாக்க நினைக்கிறியே, பெரியார்ட்ட உன்னால வர முடிஞ்சா? பெரியார் எதிரிய முடிவு செய்தார். மகாத்மா காந்தி நான் இந்துன்னு சொன்னனாலதான் ஒரு இந்துத்துவா சுட்டார். ஆனா இந்துத்துவா இந்து ரெண்டையும் பெரியார் தோலுரிச்சு காட்டிய காரணத்தால், எதிரியை அடையாளம் தெரிஞ்ச காரணத்தால் பெரியார்ட்ட வர முடியல. பெரியார் தெளிவா சொன்னாரு, பெட்ரோல் பின்ன கையில வச்சுக்க, தீப்பெட்டியும் வச்சுக்க, நான் சொல்லும் போது எரிக்கணும்னாரு. அவர் எச்சரிக்கை கொடுத்தார். ஒரு அக்கறாறு இருக்காது தமிழ்நாட்டில், தெரியும் அவங்களுக்கு. பெரியாருக்கு ஒரு மயிர் கீழே விழுந்தா இங்க ஒரு அக்கறாறு இருக்காது. எதிரிய முடிவு பண்ணாரா? மகாத்மா காந்தி முடிவு செய்யல. நானும் ராமனை வழிபடுன்னு சொன்ன பாவத்துக்காக அதே ராமன் பேரை சொல்லி சுட்ட கூட்டம் தான் திரும்ப கொண்டு வர்ற. இங்கே எடப்பாடியை பிடிச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு பாக்குற. மகாத்மா காந்தியை சுட்ட கூட்டம். பெரியார் முடிவு செய்தார். எனக்கு எதிரி யாரு சொன்னாரு? ஆனால் மனிதநேய மிக்க ஒரு தந்தை பெரியார். மகாத்மா காந்தி சுட்டு கொலை செய்யப்பட்ட போது வடக்கே கலவரம். தமிழ்நாட்டில் பெரியார் திருச்சியில் இருக்கிறார். கலவரம் வந்துடும் நினைக்கிறாங்க. வானொலியில பெரியார பேச சொல்றாங்க. ஐயா பேசுறாரு. மயிலாப்பூர்ல அக்ரகாரத்தை நோக்கிட்டு பாமிகளையும் பாப்பாங்களை எரிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஐயா அன்னைக்கு தடுத்து நிறுத்தின. தனிப்பட்ட பார்ப்பனர் பார்ப்பனிய பெண்கள் நமக்கு எதிரி அல்ல, பார்ப்பனியம் எதிரி. அன்னைக்கு பெரியார் பேசுறா தமிழ்நாட்டில் அக்ரகாரம் எரிஞ்சிருக்கும். பெரியார் தடுத்து நிறுத்தினாரா? ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி எச்ராஜா திருட்டுப்பேடு காருக்குள்ள அன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்திருப்பாங்க. எச்ராஜா வீட்டை பெரியார் என்கின்ற அந்த மனிதனுக்கு தலைவர் இல்லை என்றால் இங்கே ஒரு பாப்பம் இருக்க முடியாது. ஆனா அது எங்க நோக்கம் அல்ல. பார்ப்பனியம் ஏத்துவேன்னு சொல்றவர் இந்துத்துவ ராஜா இதாண்டா பார்ப்பனியம். இப்ப ஏத்துனாதாண்டா உன்னை எரிச்சு கீழே தள்ளி விடுவோம். நீ ஏத்து பாப்பா திருட்டு பிழைக்க வந்தவன் இங்க வந்து எங்க மண்ணுல இந்த மண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அன்றைக்கு முத்துராமலிங்கத்தை அவர் பேசினா, அவர் சொந்த ஜீப் எடுத்துட்டு மைக்கை கட்டிட்டு பசும்பொல்ல இருந்து கிளம்பி அபிராமம், கமுதி, முதலத்தூர், சாயல்குடி, சிவகங்கை, தேவகோட்டை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், பெரியகுளம், ஆண்டிபட்டி, இந்த பக்கம் சிவகாசி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தெற்கு சிவபுரம் முத்துராமலிங்கர் போனாரு. இஸ்லாமிய அன்னையல்ல, அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் விட மாட்டேன், என் உயிரை கொடுத்து கூட இஸ்லாம காப்பேன்னு சொன்னவரா முத்துராமலிங்க தேவர். அந்த மகாத்மா காந்தி இறந்த போது இந்த வரலாறு எல்லாம் மாத்தலாம்னு சொல்லி நினைக்கிற மகாத்மா காந்தியுடைய நினைவு தினத்தை சொல்றேன். மகாத்மா காந்தியை சுட்ட கூட்டம் பாரதிய ஜனதா RSS கூட்டத்தை தமிழகத்தில் விரட்டி அடிப்போம். நன்றி சார். நன்றி.